शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहर विरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत पुण्यः प्रभवति जननी जननी जगमनी अहमनी जननी जननी जगमनी अहमनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी जननी 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 ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிறையும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் சடைவார் குழலும் பிடைவாகனமும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே ஜகன்மோகினி சிம்மவாகினி ஜகன்மோகினி சிம்மவாகினி ஜகன்மோகினி சிம்மவாகினி ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி சதுர்வேதங்களும் பஞ்சபூதங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் ஷண்மார்க்கங்களும் சப்ததீர்த்தங்களும் அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே தொழும் பூங்கழலே மலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணினி பரிபூரணினி மகனே சங்கரா அம்மா மகனே உன் போன்றவர்களின் தவமும் பக்தியும் தான் எங்களை தலையிட்டு இழுத்து வருகின்றன பக்தி வலையில் இருந்து தப்ப முடியுமா உன் வேண்டுதல் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா அம்மா வேண்டுதல் வேண்டாமை இல்லாத எனக்கும் வேட்கை ஒன்று உண்டு தாயே நான் பார்க்கின்ற இந்த திருக்கோலத்தை இந்த உலகமெல்லாம் பார்த்து ஓய்வு பெற வேண்டும் தாயே மூகாம்பிகை இந்த மண்ணிலே நான் குறிக்கின்ற இடத்திலே இந்த கோலத்தோடு நீ கோயில் கொள்ள வேண்டும் அப்படியே நடக்கும் மகனே நீ நடந்து போகும் பொழுது நான் உன்னை தொடர்ந்து வருவேன் நான் நிற்கும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைப்பாயாக தங்கள் சித்தம் என் பாக்கியம் புறப்படும் மகனே மகனே
நடந்து கொண்டே இருக்கிறாயே, என்னை எங்கு அழைத்துச் செல்வதாக உன் எண்ணம்? நான் பிறந்த காலடிக்கு அருகேயுள்ள சோட்டானிக்கரையில் தங்களை கோயில் கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற மன்னன் சேரமான் பெருமாளின் வேண்டுகோளுக்கு நான் இணங்கிவிட்டேன் தாயே. ஆகட்டும் மகனே, அப்படியே ஆகட்டும். அம்மா, ஏன் நின்று விட்டீர்கள்? தெரியவில்லையா சங்கரா? இதோ பார். சிவ சிவ சிவ. தாயே. மகனே, நீ காணும் இந்த லிங்க திருவுருவில் உள்ள ஸ்வர்ணரேகையை பார்த்தாயா? இதன் வலப்பகுதியானது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஐக்கியமான இடமாகும். இடப்பகுதியில் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை நிலை கொண்ட இடமாகும். அம்மா, அருளோங்கும் இந்த கோலாபுரியில் நிலை பெற வேண்டும் என்பதுதான் தங்கள் சித்தம் என்றால் அதற்கு தடை இருக்க முடியுமா? சங்கரா, நீ கொடுத்த வாக்கும் உன் எண்ணமும் நிறைவேறும் வகையில் ஒவ்வொரு நாளும் நான் முதலில் சோற்றானிக்கரையில் காட்சி தந்து அங்கு அளிக்கப்படும் பூஜையை ஏற்ற பிறகே இங்கே பூஜையை ஏற்றுக்கொள்வேன். திருப்திதானே? ஆஹா, பேரானந்தம் தாயே. ஒரு வேண்டுதல். என்னப்பா? முப்பெரும் சக்திகளின் ஒருங்கிணைந்த அற்புத சக்தியான மூகாம்பிகையை தங்களை நான் இங்கே சிலாரூபமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும். இந்த கோலாபுரியில் வந்து தாய் மூகாம்பிகையை கைதொழும் அனைவரும் கல்வியும் செல்வமும் வீரமும் பெற்று இகபர சுகங்களை எல்லாம் அடைய அருள் புரிய வேண்டும் தாயே. ஆகட்டும், உன் எண்ணப்படியே நடக்கும் சங்கரா. மகாபாகியம் தாயே. ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே, லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. ஸ்வர்ணரேகையுடன் ஸ்வயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே, லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. பல தோத்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் பணிந்தே துவதும் மணி நேத்திரங்கள், பணிந்தே துவதும் மணி நேத்திரங்கள். சக்தி பீட்டமும் நீ சக்தி பீఠமும் நீ சர்வமோட்சமும் நீ, 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 சக்தி பீఠமும் நீ சர்வமோட்சமும் நீ. ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ, ஜகத்காரணி நீ பரிபூரணி நீ. ஜனனி ஜனனி ஜகம்னி அகம்னி ஜனனி 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 ஜனனி